ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருநாயமேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं निगमकल्पतरोः गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतरसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் பூர்வ சரித்திரத்தில் நாம் பகவான் பிறந்து ஆயர்பாடியில் வளர்ந்து விருந்தாவனத்துக்கு சென்று கோவர்தனோத்தரணம் செய்து காளியன் மீது நர்த்தனம் செய்து ராசக்கிரீடை செய்து மதுரா விஜயம் புனர்விஜயம் செய்து முஷ்டீக சாணூரர்கள் என்கின்ற மல்லர்களையும் குவலையா பீடம் என்கின்ற ஆணையையும் கொண்டு முடித்த வரைக்கும் பார்த்தோம். அப்பேற்பட்ட பகவான் மதுராக்குள்ள நுழைஞ்ச உடனே இதெல்லாம் கொண்டு முடிச்சார். ஒரு திரிவக்ராங்கிற பெண்ணுக்கு அநேக வக்ரான்னு விஷ்ணு புராணங்கள் இருக்குது. அப்பேற்பட்ட திரிவிக்ராக்கு அனுகிரகம் பண்ணார். திரிவக்ராக்கு அனுகிரகம் பண்ணி முடிச்சுட்டு உள்ள வந்தார். கம்சன் மீது சீறி பாய்ந்தார். அவன் வருமான்னு சொல்லி எவ்வளவோ அன்போட உள்ள ஒரு முழுக்க ஒரு துவேஷத்தோடு கண்ணனை அழைத்தான். கண்ணனை கொல்ல வேணும் என்று நினைக்கும் போது பகவான் தான் கம்சனை கொண்டு முடிச்சார் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம். இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, கஞ்சனும் மல்லும் வேகமும் பாவும் சுரி செய்த, அதனால விற்பின விழவு கஞ்சன் மல்லும், அதில் 3 விதமான கோஷ்டியினரை கொண்டு முடிச்சார் பகவான். என்னன்னா, முதல்ல கொன்னது குவலையா பீடம்ங்கிற ஆணையை, அடுத்தது கொன்னது முஷ்டீக சாணூரர்கள் என்கின்ற மல்லர்களை, அடுத்தது கம்சனை. இந்த வரிசையில தான் உங்களுக்கு ஆணை, மல்லர்கள், கம்சன். ஆனால் ஆழ்வார் பாடும்போது விற்பன விழவும் கஞ்சனும் மல்லும், அதனால மல்லர்களை பின்னாடி சொல்லி விற்பன விழவு கஞ்சன் மல், அதனால 3 விதமான பேரை கொன்னதா சொல்றார். இல்லை என்னென்னா, மல்லர்களை பின்னாடி சொல்லிட்டு ஆழ்வார் கஞ்சனை நடுவில் சொன்னார். இப்போ ஒரு கேள்வி வந்தது பெரியவாச்சான் பிள்ளைக்கு, என்ன சுவாமி பாகவதத்தில் இந்த வரிசையில் சொல்லியிருக்கா, ஆழ்வார் என்னடான்னா மல்லர்களை பின்னாடி போட்டுட்டு நடுவில் தூக்கி கம்சனை போட்டாரே, எப்படி மாற்றினார்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு அவர் சமாதானம் சொல்கிறார். இப்போ ஒருத்தர் இலை போடுறா, இலை போட்டுட்டு சாப்பாடு போடுறா, ரொம்ப நன்னா போடுறா, 1 இல்லை 2 இல்லை 5 இல்லை 10 இல்லை 20 பண்டங்கள் பண்ணி போடுறா, 20 டிஷ்ஷஸ் பண்ணி போடுறா. அப்போ ஈஸியாக முதல்ல பருப்பூசிலி வைக்கிறா, அப்புறம் இன்னொரு கரமேது வைக்கிறா, இன்னொரு கத்திரிக்காய் பச்சடி மாதிரி ஒன்று வைக்கிறா, இப்படி வச்சுட்டே வரா இலையில. இப்போ சாப்பிட்றவருக்கு என்னடா இது மாற்றி 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 வந்துட்டுருக்கேன்னு தோன்றது. இப்போ சாப்பிட்டு முடித்தோடனே வெளியில் போகிறார். அவருடைய தோழர் பார்க்குறார். அப்பா, நீ அங்கே சாப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னியே, எப்படி இருந்தது சாப்பாடு? அதை ஏன் கேட்குறேள்? ரொம்ப நன்னா இருந்ததுங்கிறார். என்னெல்லாம் போட்டார்? அது ஏன் கேட்குறேள்? தயிர் சாதம் பிரமாதம், ஊர்கா அதை விட ரொம்ப நன்னா இருக்குது, பக்கத்தில் கறி அவ்வளோ நன்னா இருக்குது, கரமேது எல்லாம் சொல்லின்னு வர்றார். அப்போ அவர் சொல்கிறார், ஏன்பா கரமேது சாதிச்சுட்டு ஊர்கா சாதிச்சுட்டு கடைசியாக தானே தயிர் சாதம் சாதிச்சிருப்பா, நீ தயிர் சாதத்தை முன்னாடி சொல்கிறீ என்னார். அதுக்கு இவர் சொன்னார், அடுத்தடுத்து சாதிச்சுட்டே வந்தா எனக்கு எதை முன்னாடி சாதிச்சா எதை பின்னாடி சாதிச்சான்னு தெரியலேம்பாராம். அதே மாதிரி பகவான் குவலையா பீட்டத்தை முதல் நாள் கொன்னு, மல்லர்களை 2ஆம் நாள் கொன்னு, 3ஆம் நாள் கஞ்சனை கொன்னு இருந்தா ஆழ்வார் ஒழுங்கா சொல்லியிருப்பார். வந்தார், கொன்னார், அவனை தீத்தினார். ஆழ்வாருக்கே மறந்து போயிட்டு தான் எதை முன்னாடி பண்ணார் எதை பின்னாடி பண்ணார்னு. அதனால அப்படி சாதிச்சதாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். அப்பேற்பட்ட பகவான் ஆச்சு. இதில் முக்கியமாக நேற்று விட்ட ஒரு பகுதி,
அக்ரூரன் கண்ணனையும் பலராமனையும் அழைத்து வரும்போது அனுஷ்டானம் பண்றேன்னு ஜலத்துக்குள்ள போறார். தீர்த்தத்தை எடுத்து அர்க்கியம் வரணும்னு. தீர்த்தத்துக்குள்ள போனா தெரியுது, ஜலத்துக்குள்ள யமுனா நதிக்குள்ள அங்க ஒரு கிருஷ்ணர், அங்க ஒரு பலராமர், அங்க தேவர்கள். சரி, இவாள்லாம் இங்க இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரார். எட்டி பார்த்தா அங்க ஒரு கிருஷ்ணர் இருக்கார். சரி, இப்போ உள்ள போறார். உள்ள போய் பகவான ஸ்துதி செய்தாராம். நமக்காரணமத்ஸ்யாய பிரளயாப்திச்சராய ச ஹர்யசீர்ஷ்ணே நமஸ்துப்யம் மதுகைடபமிருத்யவே அகூபாராய பிருஹதே நமோ மந்தரதாரிணே க்ஷித்யுதார விஹாராய நமசூகரமூர்த்தயே நமஸ்தே அத்புத சிம்ஹாய சாதுலோகபயாபஹ வாமனாய நமஸ்துப்யம் கிராந்தத்ரிபுவனாய च नमो भृगूणां पतये दृप्तक्षत्रवनच्छिदे नमस्ते रघुवर्याय रावणान्तकराय च नमस्ते वासुदेवाय नमः संकर्षणाय च प्रद्युम्नाय अनिरुद्धाय सात्वतां पतये नमः नमो बुद्धाय शुद्धाय दैत्यदानवमोहिने म्लेच्छप्राय क्षत्रहन्त्रे நமஸ்தே கல்கி ரூபிணி. ரொம்ப அழகா சொல்லி முடிச்சார். பாகவதத்தின் சாரத்தை எழுதணும்னு பட்டத்ரிகளுக்கு சொன்னவர் துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் அப்படின்னு ஒரு பெரிய மகான். அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்தை மலையாளத்தில் சாதிச்ச மகனியர். இப்போ நமக்கு எப்படி கவி சக்கரவர்த்தி, கவி சார்வபௌமன் கம்பனோ, அதுபோல் மலையாளத்தில் சொன்னவர் துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன். அவர் இருந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் பட்டத்ரில். பட்டத்ரிலுக்கு 5 ஆச்சாரியர்கள். அதில் ஒரு ஆச்சாரியனுக்கு அச்சுத பிஷராடி அப்படின்னு பேர். அந்த அச்சுத பிஷராடிக்கு வாதரோகம் வந்தது. அந்த வாதரோகம் அவருக்கு வந்த உடனே இவர் சொன்னார், இல்லை நம்ம ஆச்சாரியன் வலியால் துடிக்கக்கூடாது, மந்திர ரூபேண அந்த வலியை நம்ம வாங்கிக்கலாம். அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு. மந்திர ரூபேண ஒருத்தருக்கு வலி வர வலியை இன்னொருத்தர் வாங்கிக்கலாம். அப்படிலாம் இப்படிலாம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. இப்போ வலி வாங்கப்படும் அப்படின்னா அங்கே ஒரு கியூவே நிற்கும். பல்லு வலி, தலைவலி, எல்லா வலியும் கொடுத்துட்டு வரத்துக்கு. அதனால் இவர் வாங்கிட்டார். ஆச்சாரியனுக்கு இருந்த வலியை வாங்கி கொண்டு இருந்தார். துடிச்சுன்னு இருக்கார் வலியில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நன்னா இருக்கும்போது பெருமாளை பாடலாம், ஆடலாம், சேவிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கஷ்டம்னு வரும்போது பகவான் எப்படி தியானிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒருத்தர் சொல்கிறார், சுவாமி நான் தலை அப்படியே வெடிச்சு போயின்னு இருக்கு. வாங்கோ சுவாமி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்கன்னா அவர் கேட்பார். ஐயோ தலைவலி முதல்ல போகட்டும் சுவாமி. நான் சொல்லுவேன், அது போகிறதுக்கு தான் சொல்லுங்கோ சுவாமிம்பேன். அது போன உடனே சொல்கிறேன் பெறவர். அதனால் கஷ்ட காலத்தை சொல்கிறது கொஞ்சம் துர்லபம். ஆனால் பட்டத்ரியில் என்ன பண்ணாராம், சிஷ்யர்களை அழைத்து சொன்னாராம், நம்ம ஊருக்கு துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் வந்திருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டுன்னு வாங்கோ என்ன நான் சொல்லணும்னு. போனார். அச்சுத பிஷராடி வந்த ரோகத்தை பட்டத்ரியில் வாங்கினுட்டார். அவர் என்ன பண்ணணும்னு கேட்டார் இந்த வலிக்கு. அவர் சொன்னார், மீனை தொட்டு கூட்டுகா அப்படின்னு சொல்லிட்டார். மீனை கொண்டு தொடங்கு அப்படின்னு விட்டார். நம்மளால என்ன புரிஞ்சிருப்போம், இவர் ஏதோ இப்போல்லாம் இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம் போகிறதுக்கு வெவ்வேறு ஊரில் மீனுக்குள்ளே ஒரு போஜனத்தை வச்சு அதை தொண்டைக்குள்ளே தள்ளி இதெல்லாம் பண்ணுறதா சொல்கிறாளே, ஒருவேளை அந்த மாதிரி ஏதோ இருக்கோ அப்படின்னு அவர் யோசித்தார். ஆனால் அப்படி அவர் யோசிக்கவே இல்லை. அதனால தான் அவர் பட்டத்ரில், நம்ம பட்டத்ரில் இல்லை. மீனை தொட்டு கூட்டுகா, மீன்னா மத்ஸ்யாவதாரம், மத்ஸ்யாவதாரத்தை கொண்டு தொடங்கு அப்படின்னு சொன்னா பாகவதத்தின் சாரத்தை எழுது அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணியத்தை வடிக்க ஆரம்பிச்சார் பட்டத்ரில். வலியால துடிச்சு எழுத ஆரம்பிச்சார். அன்னைக்கு இருந்த கிருஷ்ணாவதாரம் இன்னைக்கு குருவாயூர்ல இருக்கேன்னு சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேஷாபதிभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनः ऊरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे हंत भाति
வைராக்யம் ஜனநாம். அப்பேற்பட்ட பாகவதத்தின் சாரத்தை பாகவத ஓலையை பக்கத்தில் கொண்டு அதனுடைய சாரத்தை தான் ஸ்ரீமன் நாராயணியத்தில் எழுத வேண்டும் என்பதற்காக எழுத ஆரம்பிச்சார் பட்டதிரில். ஒரு கட்டமாக அனுபவிச்சுன்னு வந்தார். எப்படி பாகவதத்தில் பிரம்மாவின் சிருஷ்டி, எப்படி கபிலாவதாரம், வராகாவதாரம், நிருசிம்மாவதாரம், மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம் அப்படி அனுபவிச்சுட்டே வந்தார். தக்ஷயஜ்யம் ஆயிடுத்து, பிருது சரித்திரம் ஆயிடுத்து, ஜடபரத சரித்திரம் ஆயிடுத்து, எல்லாம் ஆகி இப்போ கிருஷ்ணாவதாரத்துக்கு வந்து நின்னார். கிருஷ்ணர் எப்படியெல்லாம் இருந்தாருங்கிறத சாந்திரானந்ததனோ ஹரேனனு புரான்னு அனுபவிக்க ஆரம்பிச்சார். எழுதிண்டே வந்தார். கிட்டத்தட்ட 36-37 தசகங்கள் மற்ற அவதாரத்துக்கு கிட்டத்தட்ட இருக்கும். ஒரு 60-65 தசகங்கள் கிருஷ்ணாவதாரத்துக்குன்னு வச்சார். 98வது தசகம் வந்தது. அப்போ கண்ணனை நினச்சிண்டு விழுந்து 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 சேவிச்சார். அப்போ தான் சிஷ்யர்கள் சொன்னால், இவ்வளவு நாளாக நீங்கள் வாதரோகத்தில் நடக்க முடியாமல் மடக்க முடியாமல் துடிச்சுட்டு இருந்தேளே, பார்த்தேளா உங்களுக்கே தெரியாமல் பகவான் எல்லாம் சரிப்படுத்தி விட்டார். அதுக்கு நமஸ்கார தசகம்னு பேர். விழுந்து விழுந்து சேவிப்பான் அந்த தசகம் சேவிக்கும்போது. அடுத்து 99வது தசகம் வந்தது, முடிச்சுட்டார். பாகவதத்தின் சாரம் ஆகிவிட்டது. ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம். என்ன வருத்தம்னார், அப்படியே கல்லில் சாஞ்சின்றார் நமஸ்கார மண்டபத்தில். ஹே கிருஷ்ணா, அன்னு நீ மத்ஸ்யாவதாரத்தை எடுத்தாய் வேதங்களை ரட்சிப்பதற்காக. அன்னு நீ எத்தனையோ சொத்தை இழந்த தேவர்களுக்கு சொத்தை மீட்டு கொடுப்பதற்காகவும் அந்த அமுதிலும் அமுதான பெண்ணமுதாயிருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியை தான் பெற வேண்டும் என்பதற்காகவும் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கூர்மாவதாரம் எடுத்து கீழே கூர்மம் மேலே அஜிதம் பின்னு மோகினி என்று பல அவதாரங்கள் எடுத்து ஸ்ரீ மகாலட்சுமியை மணந்தாய். பாசி தூர்த்து கிடந்த பார்மகளான பூமாதேவியை அன்னொரு நாள் வேத காலத்தில் ஒரு நாள் ஹிரண்யாக்ஷன் என்னும் அசுரன் பிரளய சமுத்திரத்தில் வைக்கச் செய்தே கோலவராக முன்னாய் நிலங்கொட்டிடங்கொண்ட எந்தாயன்னு அந்த பூமியை இடந்தெடுத்தாய். உத்ருதாசி வரா கிருஷ்ணேன சதபாகுனாவென்னு. அன்னைக்கு ஒரு சிறு பிள்ளை பாகவதோத்தமன் என் பகவான் எல்லாவிடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லை கேட்டு அந்த ஹிரண்யன் இங்கில்லையான் என்று இரணியன் அந்த தூணை பிளக்கும் போது சட்டாபடல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே என்று ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரம் எடுத்து அந்த குழந்தையை ஆபத் பாந்தவனாய் வந்து ரட்சித்தாய். அன்னைக்கு தேவர்களுக்கு சொத்தை மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பலி சக்கரவர்த்தியின் யாகவாட்டிகைக்கு சென்று 3 அடி நிலம் கேட்டு ஓரடியால் ஆகாயத்தை ஓரடியால் பூமியையும் மற்றோரடியால் பலி சக்கரவர்த்தியின் சிரசையும் அளந்தாய். தன் பிதாவான ஜமதக்னியை ஒரு க்ஷத்ரியனான கார்த்தியவீரியார்ஜுனன் கொன்னு தீர்த்து முடித்தான் என்பதற்காக அவனையும் கொன்னு க்ஷத்ரிய தலைமுறை 21 கொன்னு ரத்தத்தை எடுத்து பஞ்ச குழிகள் வெட்டி பஞ்சஸ்யமந்தக க்ஷேத்திரமான குருக்ஷேத்திர பூமியான தர்மக்ஷேத்திர பூமியில் பித்ருக்கு சம்ஸ்காரங்கள் செய்தாய். அன்னைக்கு தசரத சக்கரவர்த்தி புத்திரப்பிராப்தி வேண்டும் என்பதற்காக புத்திரகாமேஷ்டியும் அஸ்வமேதமும் செய்யும் வேளையில் அந்த பாயசம் வர அதைத்தானும் 3 பத்னிகளுக்கு கொடுத்து 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தாய். ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதே நாபி சத்ருக்ன நாம்னா என்று ராமனும் விஸ்வாமித்ரரோடும் லக்ஷ்மணனோடும் கானகம் சென்று தாட்டகை கொன்னு சுபாகுவை கொன்னு மாரீச்சனை ஓட்டிவிட்டு அகல்யோத்தாரணம் செய்து வில்லை முறித்து சீதையை மணந்து மறுபடியும் சாகேதபுரியான அயோத்தியாவுக்கு வந்து வாழ்ந்தார். அவருக்கு வயது 25 தொடங்கும் போது தசரத சக்கரவர்த்தி யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைக்க அதை கண்ட மந்தரையானவள் கைகேயி கலக்கியமா மலத்தரளாய் கைகேசி வரம் வேண்ட என்று கைகேயி மனதை கலைக்க கைகேயும் 2 வரங்களினால் ஒரு வரத்தினால் என் செய் பரதன் உலகாழ்வது மற்றொரு வரத்தினால் சீதை கள்வன் போல் வனமாழ்வது என்று யாசித்தாள் என்று தசரத சக்கரவர்த்தி கிட்ட வரம் கேட்க அவரும் மூர்ச்சையாய் நிற்க சுமந்திரனை அழைத்து ராமனை வா என்று அழைத்து வர சொல்ல ராமனும் அவ்விடத்தில் வர கானகம் போக வேண்டும் என்று சொல்ல ராமனும் தான் கௌசல்யாவான மாதாவிடத்தில் போய் அனுமதி கேட்க அவளும் மழ சீதையிடம் சொல்ல சீதையும் தான் நானும் வருகின்றேன் என்று சொல்ல சீதையும் அழைத்து கொண்டு லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு கானகம் சென்றாய். கானகம் சென்ற பிறகு ஸ்ருங்கிபேரபுரத்தில் குகனுடைய சக்கியத்தை பூண்டு பரத்வாஜாசிரமத்தில் தங்கி சுதீக்ஷ்ணர் சரபங்கர் அகஸ்தியர் வால்மீகி போன்ற ஆசிரமங்களில் தங்கி பரதாழ்வான் சித்திரக்கூடத்துக்கு வரும்போது பாதுகா பட்டாபிஷேகம் செய்து வைத்து நாசிக் பஞ்சவடி க்ஷேத்திரத்தில் இருக்கும்போது சூர்பனகாவை கர்ப்பவங்கம் செய்து கரதூஷணாதிகள் திரிசிரஸை கொன்னு முடித்து அடுத்தது அந்த
ராவணனானவன் போலி சந்நியாசி வேடம் பூண்டு வர அவனும் தான் சீதையை கவர்ந்து செல்ல அவளும் தான் ராமா லக்ஷ்மணா என்று கதற வரும் வழியில் ஜட்டாயு ரக்ஷணம் செய்ய வேண்டும் என்று நினைக்க சிறகுகளை வெட்டி எறியும் போது ராமா நீ வந்து மோட்சம் கொடுத்தாய், சபரி தந்த கனியை வந்து சபரி மோட்சத்துக்கு சாட்சியாக இருந்தாய், சுக்ரீவ சக்கியம் பூண்டாய், வாலியை வதம் செய்தாய், சுக்ரீவனை ராஜாவாக்கி அங்கதனை யுவராஜாவாக்கி எல்லா பக்கமும் குரங்களுக்கு இணைப்ப அப்போது சென்ற ஹனுமார் அந்த சமுத்திர தெற்கு மலையான மகேந்திர பர்வதத்தில் சென்று அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றை ஆறாக ஆறுயிற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் என்று அவனும் மறுபடி வர அவனைத்தான் நீ அரவணைத்துக் கொண்டாய். அபார பாராவார பரிகா பரிவிருத்த பரபுர பரஸ்ருத தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித்த சர்வஸ்வதான என்று பின்பு வந்த விபீஷணனை அங்கீகாரம் செய்து சமுத்திரராஜாவினிடம் அனுமதி பெற்று சேதுவை கட்டி குரங்குகளை அழைத்துச் சென்று ராவண கும்பகர்ண மால்யவான் இந்திரஜித்தை கொண்டு முடித்து அக்னி பரீட்சை செய்து வைத்து மறுபடியும் அயோத்தியாவுக்கு திரும்பி பட்டாபிஷேகம் செய்து வைத்தாய். இந்த ராமாவதாரத்தை நான் அனுபவிக்க இருக்கிறேன். அப்பேற்பட்ட ஸ்ரீகிருஷ்ணாவதாரத்தில் நீ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் தூய பெருநீர் யமுனையை கடந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர்ந்து சங்கொடு சக்கரம் என்னும் தடற்கையனாக நீ இருந்து பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகட கலக்கழிய காலோச்சி என்று நின்று புள்ளின்வாய் கீண்டு அகாசுரனை கொன்னு, கேசியை கொன்னு, பிரளம்பனை கொன்னு, காளிங்கன் மீது நர்த்தனம் செய்து கொற்ற குடையான கோவர்தனத்தை பிடித்து குறவை கூத்தான அந்த ராசக்கிரீடையை ஆடி கம்ச நெருப்பென்ன நின்ன நெடுமாலே என்று அப்பேற்பட்ட கஞ்சனை கொன்னு பிதாமாதாவினிடத்தில் எல்லா விதமான அன்பையும் காட்டிவிட்டு தான் முச்சுகுந்த ஸ்துதியை பெற்று சாந்தீபனி ஆசிரமத்தில் 64 நாட்களில் 64 கலைகளை பெற்று பஞ்சபாண்டவர்களோடு சக்கியம் செய்த வளவிலே ஒரு நாள் திரௌபதி உன்னையே நம்பிண்டு பகவானே தியசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்ட கேயூரவான் மகரகுண்டலவன் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருதசங்க சக்கர ஸ்ரீ துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் என்று திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது உன் திருநாமமானபடியால் நீ அவளை ரட்சித்தாய். அதே பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம் இருந்து 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் இருந்து காம்பில்யத்துக்கு திரும்பும் போது யுத்தம் வேண்டாம் என்று அவர்களுக்காக நீ தூதுவனாக சென்னாய். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து விண்ணோர் தூது அவனே ஆதிமன்னர்க்காகி சென்றான் என்று சென்றாய். அப்பேற்பட்ட உன்னை ஏதேனும் கொடுத்து ரட்சிக்க வேண்டும், எப்படியாவது தன் பக்கத்திலே இழுக்க வேண்டும் என்பது துரியோதனன் நினைக்க என் வீட்டுக்கு வா என் அழைக்க உன் வீட்டுக்கும் வரமாட்டேன், பீஷ்மரின் வீட்டுக்கும் போக மாட்டேன், துரோணரின் வீட்டுக்கும் போக மாட்டேன், எங்கே போவே கண்ணா என்று கேட்க ஏழை குடிசிலின் வீட்டுக்கு செல்லுவேன் என்று விதுரனின் வீட்டுக்கு சென்று அவன் நீ வந்த பரபரப்பு தாங்காமல் வாழைப்பழத்தின் தோலே தான் உன்னிடத்தில் கொடுத்து வாழைப்பழத்தை தான் கீழே இட்டானாம். பத்னி வந்து அதை கேட்கும் போது சொன்னாராம் அபசாரம் செய்துவிட்டேன் என்று. பகவான் சொன்னாராம் நீ எப்படி கொடுத்தாலும் உகப்பேன், நீ கொடுத்த பழத்துக்கோ தோலுக்கோ அல்ல உன் பக்திக்கு உகப்பேன் என்று சொன்னாராம். அப்பேற்பட்ட காலகட்டமான பிறகு யுத்தமே செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது முதல் நாள் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திர பூமியில் பாண்டவ சைன்யம் 7 அக்ஷௌகிணி ஒரு பக்கம், 11 சைன்யம் 11 அக்ஷௌகிணி கௌரவாள் ஒரு பக்கம் நிற்கச் செய்தே நான் இவர்களோடு சண்டை செய்யலாமா, என்னை வளர்த்தவனோ என்று தனஞ்சயனாய் குடாகேஷனாய் விஜயன் என்ன பார்த்தன் உன்னிடத்தில் கேள்வியை வினவ நீயும் தான் ரதஸ்தாபை அச்சுத என்று மத்தியரத்தத்தை ஸ்தாபனம் செய்து சர்வ உபரிஷதங்களையும் பசுவாக கொண்டு இடையனாக நீ இருந்து கண்ணுக்குட்டியாக அர்ஜுனனை வைத்து கீதாமிருதமான பாலை அவனிடத்தில் கொடுத்தாய். அந்த ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்தியபக்தியேக கோச்சரஹா நாராயணஹ பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதஹா என்று கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகாதிகளை சொன்னாய். அப்போது இதற்கெல்லாம் காரணம் யார், நாம் சென்று அடைவது எவனை என்று அர்ஜுனன் கேட்க 11வது அத்தியாயம் விஸ்வரூபாத்தியாயத்தில் நீ ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஆச்சரியமான விஸ்வரூபத்தை அடைந்தாய். அதில் அர்ஜுனன் திவ்ய சக்ஷுசோடு பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், தேவாதி தேவர்கள், பிரம்மா, சிவன், ஏகாதச ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், அஸ்வினி குமாரர்களை உன் சரீரத்தில் கண்டானாம். அப்போதுதான் தெரிந்து கொண்டானாம் அவன் உலகமே உன்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று. அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்ய விஸ்வரூப ஸ்வரூபத்தை அன்னைக்கு பார்த்தன் கண்டான்.
பீஷ்மர் கண்டார், துரோணர் கண்டார், என் கர்ணன் கண்டான், அம்பரீஷன் கண்டான், விதுரன் கண்டான், சஞ்சயின் வாயிலாக திருதராஷ்டிரன் கண்டான். இந்த குருவாயூர் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பட்டத்ரீள் ஏழை, எனக்கு அது கிடைக்காம போயிடுத்தேன்னு சாயும் போது 5 வயசு குழந்தை, தாமரை புஷ்பத்தை போன்ற விரல்களை உடைய குழந்தை அவருடைய முதுக தட்டி சொல்லித்தாம், யாம் இருக்கும்போது நீ கலங்கலாமா பட்டத்ரீள் என்று திரும்பி பார்க்கும்போது ஜம்பூ த்வீபே பாரத வருஷே பரத கண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஷ்வே பரசுராம க்ஷேத்திரமான கேரள பிரதேசத்தில் குருவாயூர் என்னும் க்ஷேத்திரத்தில் குருவாயூர் அப்பன் கோவிலின் மத்தியில் அந்த நமஸ்கார மண்டபத்தின் எதிரே அவர்கள் கண்ட விஸ்வரூபத்தை இவர் கண்டாராம். கண்டதை கண்டபடி, அனுபவித்ததை அனுபவித்தபடி 100வது தசகத்தை தொடங்குறார் பட்டத்ரீள்.